2025 இந்தியாவில் ஜிஎஸ்டி ரேட்டில் ஒரு மாபெரும் சேஞ்சஸ் நடந்திருக்கு இல்லையா? இது எப்போலேருந்து அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா 22 செப்டம்பர் 2025 இந்த ரேட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, ஸோ அதை ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு ஜிஎஸ்டி ரேட் கேல்குலேட்டர் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, அதுக்கான டேக்ஸபிள் வேல்யூ அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா? உங்களுடைய டேக்ஸபிள் வேல்யூ அமௌண்ட்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த டேக்ஸபிள் வேல்யூக்கு உங்களுக்கு ஓல்டு ஜிஎஸ்டி எவ்வளவு, நியூ ஜிஎஸ்டி எவ்வளவு, இன்க்ரீஸ் ஆகியிருந்தால் ரெட் கலரில் காமிக்கும், டிக்ரீஸ் ஆகியிருந்தால் க்ரீன் கலரில் காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைன்னா எந்த ஒரு கலரும் காமிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சீஸ் அப்படின்னு நான் போடுறேன்னு பாருங்களேன். ஓகே, இப்போ சீஸ் நம்ம போட்டாச்சு. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சீஸ் ஹெச்எஸ்என் கோடோடு வருது. இந்த இடத்துல டேக்ஸபிள் வேல்யூ வந்து நான் ஒரு 2000 போடுறேன் அப்படின்னா யூ கேன் see the changes. No, old GST பார்த்தீங்கன்னா 12%, நியூ எவ்வளவு 5%. ஸோ ஓல்டு ஜிஎஸ்டி 240, நியூ ஜிஎஸ்டி 100. ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு 140. ஸோ இந்த இடத்துலையே நீங்கள் சம்மரி மாதிரி பார்க்கலாம். இதில் ஜிஎஸ்டி கம்பேரிஷன் டேபிள் மெத்தடில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டொபாக்கோ. ஓகே, ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜிஎஸ்டி ரேட் வந்து 28லேருந்து நியூ ஜிஎஸ்டி ரேட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 40%. ஸோ ஓல்டு ஜிஎஸ்டி 560, நியூ ஜிஎஸ்டி 800. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஆகிருக்கு 240. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொன்றையும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ சிமெண்ட், ஓகே, பில்டிங் மெட்டீரியல் 28லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து குறைச்சிருக்காங்க 18. இங்கே டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, 5000 அப்படின்னா பிஃபோர் வந்து இது 1400 இருந்தது, இப்போ 900. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு 500 உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஆயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸான ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி டேரி ப்ராடக்ட்லேருந்து வந்தது, சுகர் கேன்ஸ், இந்த மாதிரி என்னென்ன மாதிரி வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஃபிஷ் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க 12லேருந்து 5%. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 350. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார். ஓகே, கார்ஸில் நான் எலக்ட்ரிக் டாய்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்கூட்டர், பெடல் கார், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 5% உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 350 நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. பிஃபோர் 600, இப்போ 250. ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு 350. ஓகே, ஸோ இதே வந்து காரில் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1200 சிசி எவ்வளோ பர்சன்டேஜ் 18%. ஓகே, ஸோ பிஃபோர் வந்து 28, இப்போ 18. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜிஎஸ்டி 1400, இது 900. ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு 500 உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி இதே காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1200 சிசிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு ஓல்டு ஜிஎஸ்டி 28, இப்போ எவ்வளவு நியூ ஜிஎஸ்டி 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டேக்ஸபிள் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அமௌண்ட்டை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கேல்குலேட்டர் எவ்வளோ வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரி இதெல்லாம் டிக்ரீஸ் ஆனதெல்லாம் க்ரீன் கலர்லேயும் இன்க்ரீஸ் ஆனதெல்லாம் ரெட் கலர்லேயும் காமிச்சிருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அதே ரிமைனிங் சேம் ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பிஃபோர் வந்து ஓல்டு 18%, நியூ 18%. ஸோ நோ சேஞ்சஸ் அட் ஆல். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல இல்லைங்களா, ப்ரொஜெக்டர், இதெல்லாம் 28லேருந்து 18%. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேப்டாப், கம்ப்யூட்டர், இது எல்லாமே நோ சேஞ்சஸ் இல்லைங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஜிஎஸ்டி ரேட்டில் நீங்கள் இங்கே சர்ச்சில் செலக்ட் பண்ணிவிட்டு டேக்ஸபிள் அமௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வேரியேஷன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணும் அது காமிக்கும். ஓகே, அதே மாதிரி ஸ்டேஷ்னரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஸ்டேஷ்னரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0 ஆக்கிட்டாங்க, நில். ஓகே, எக்ஸம்ட்.
ஸோ இந்த ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் 12 இருந்தது, இப்போ 0. ஓகே, ஸோ நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு? இப்போ 5000 வைங்களேன். பிஃபோர் ஓல்டு ஜிஎஸ்டி 600, இப்போ நல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வேரியேஷன்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஜிஎஸ்டி கம்பேரிஷன் கால்குலேட்டர் நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா விசிட் bloomings.in, கிளிக் லேர்னிங் ஹப். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஓல்டு வித் நியூ ரேட் கம்பேரிஷன் கால்குலேட்டர். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட்டர் வியூ ஆகும். உங்களுக்கு தேவையான டேக்ஸபிள் அமௌண்ட் அண்ட் ப்ராடக்டை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓல்டு ஜிஎஸ்டி ரேட் அண்ட் நியூ ஜிஎஸ்டி ரேட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே.